ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வெறும் சோஜி, சர்க்கரை, அப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் போட்டு பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து மைனாக போட்டிருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஹார்டாக எடுக்கலை, நான் சும்மா தான் இது பண்ணுறேன். அவ்வளோ அழகாகவே இது வருது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சேம் டைம் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ராவல் போகும்போது எங்கேயாச்சும் 2 days அப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அப்போது 1 கிலோ போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராவலில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறமா ஈவினிங்கில் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தால் அந்த டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அப்போது சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து புள்ள தச்சிங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க அப்பப்போ எடுத்து 1-2 சாப்பிடுவாங்க. அதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்தது வந்து ஃபீட் பண்ணுற மதர், அவங்களுக்கு நைட் டைமில் முழிச்சு பசி வந்துடும். அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொடுத்து வச்சோன்னா 1-2 எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ஸ்நாக்ஸ் இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நான் செஞ்ச இந்த 1 கிலோவில் 60 பீஸ் வந்துருக்கு. மாஷெல்லாம் ஒன்று கூட உடையலை, ஒன்று கூட விண்டு போகலை. அவ்வளோ சூப்பராக வந்தது. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான குல்குல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 kg வந்து நான் சோஜி எடுத்திருக்கேன். இது ரோஸ்டட் கிடையாது, அன்ரோஸ்டட் தான், வறுக்காத நார்மல் சோஜி. இது சேம் ரேஷியோ 1 kg நான் சுகர் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1 kg எடுத்திருக்கேன். 1 kg சோஜிக்கு 1 kg சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நல்லா ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் நல்லா மீடியம் சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. 2 தேங்காய் எடுத்திருக்கேன். பச்சை தேங்காய் தான் இது. 2 தேங்காய் சேர்த்துக்கணும் 1 கிலோன்னு சொன்னால். அப்புறமா இந்த 2 தேங்காவை அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு நம்ம இந்த சோஜியில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம பால் எடுத்துக்கலாம். இந்த பால் 1/2 லிட்டரும் பிடிக்கலாம், இதுலேருந்து கம்மியாகவும் பிடிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பதம் தேவையோ நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவையான அளவு நம்ம பால் எடுத்துக்கலாம். இது வந்து பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு திராட்சை எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு கிரவுண்ட் நட்ஸு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் முந்திரியும் சேர்க்கலாம், பாதாமும் சேர்க்கலாம், பிஸ்தாவும் சேர்க்கலாம், எது வேணாலும் சேர்க்கலாம். நட்ஸு இது ஒன்றும், இந்த கிரவுண்ட் நட்ஸ் ஒன்றும் எந்த நட்ஸோட கம்மியானது கிடையாது. சேம் கேல்சியமும் சேம் இது வந்து இதுலேயுமா இருக்குது. அதனால் நம்ம கீரை அந்த மாதிரி செய்கிறோன்னா பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குல்குல் செய்யும் போது நான் இந்த வந்து கிரவுண்ட் நட்ஸ் தான் சேர்த்துடுவேன். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்து இது பொடிச்சு எடுத்து வச்சு கிரவுண்ட் நட்ஸ் இருக்குது. அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு சொன்னால், இந்த தேங்காயை உடைச்சிட்டு நம்ம நார்மலாக செதுக்கிட்டு குழம்புக்கு அரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தரன்னு கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதில் தான் இந்த சோதியை மிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேங்காய் உடைச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுன்னா இப்படி நம்ம விட்டுடலாம். இதுவே வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க. டார்க்காக இருந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள், நான் திருப்பவும் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு. அதே மாதிரி எல்லாமே நம்ம பீஸ் போட்டுட்டு நான் அரைக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் பெரிய ஜாரில் போட்டு நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம குறப்பாக அரைச்சிட்டோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டோம். 1 kg சோஜியை இந்த பெரிய பவுலில் போட்டுக்கலாம். அப்புறம் இப்போ அரைச்சி வச்ச 2 தேங்காய் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறப்பாக அரைச்ச தேங்காய் இதுவும் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த குல்குல் வந்து செய்ய வராது. ஏன்னா அது சில பேர் செஞ்சால் வந்து கட்டியாக இருக்கும், சில பேர் செஞ்சால் கொலன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் போட்டு செஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். சேம் டைம் மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காயோட இப்போ தேவையான அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக, சப்பாத்தி மாவு அளவுக்கு கட்டியாக கிடையாது, இன்னும் கொஞ்சம் பாருங்கள். இந்த தேங்காயே நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்குது.
இப்போ வந்து ஊறும் போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும், அதனால கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு பால் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மினிமம் 1/2 hour ஊறணும். மேக்ஸிமம் 2 hours ஊறினாலும் ஓகே தான். முன்னாடியெல்லாம் 2 hours தான் ஊறணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க பெரியவங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, அவ்வளோ ஹார்டு கிடையாது ஒன்றும் சோஜி ஊறுறதுக்கு, அவ்வளோ டைம் எடுக்கிறதுக்கு. மினிமம் 1/2 hour போதும். அவங்க நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு 1/2 hourல செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கலன்னா 2 hours ஆனாலே ஓகே தான். அது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் 1/2 மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம், ஓகே தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், புதுசாக உருண்டை வர்ற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் தண்ணியாகவும் வேணும், சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் இல்லை. இது பாருங்கள், சப்பாத்தி மாவு கெட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இப்படி இருக்குது. இது கரெக்டாக நான் 1/2 மணி நேரம் தான் விட போகிறேன். 1/2 மணி நேரம் விட்டுட்டு அப்புறம் தான் இந்த சுகரும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பவும் ஒரு 15 minutes விட்டுட்டு தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 மணி நேரம் நான் விட்டுட்டேன். பாருங்கள் உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி புசு புசுன்னு சவுண்டு வருது. நம்ம வந்து தேங்காய் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக ஊறிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேம் ரேஷியோ சர்க்கரை இவ்வளோ தான். நம்ம சோஜியும் எடுத்தோம், சேம் ரேஷியோ சர்க்கரையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச நட்ஸு பாருங்கள், திராட்சையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் வறுக்க தேவையில்லை, திராட்சை வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துடலாம். இந்த நட்ஸை சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 15 minutes விட்டுடலாம். விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சிடலாம். அவங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த சுகரெல்லாம் இந்த சோஜியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம 1 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சது நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் இருக்குது. இது வந்து ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஏன்னா இந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இப்படி எடுத்து விட்டால் நம்ம வந்து இப்படி எடுத்து விடும்போது நம்ம வடை போடுற மாதிரி போண்டா போடுற மாதிரி அந்த அளவுக்கு பதம் வரும். இன்னும் கொஞ்சம் இது வந்து தண்ணி விடும் இந்த சர்க்கரை. நான் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு அந்த குல்குல் டிப் ஆகிற அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். ரொம்ப ஆயில் சேர்த்துக்கலாம், லேட் ஆகும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 minutes நான் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இது லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு குல்குலும் கட்டியாக இருக்கும். வாங்க, இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக நம்ம இப்படி விட்டுட்டே வந்தோன்னா ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது அது ஆயிலில் வேகும் போது கரெக்டாகிடும். இந்த சைஸ் விடலாம் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் தேவையான ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் காஞ்சிடுச்சான்னு ஒரு சின்னதாக ஒன்று போட்டு பார்க்கலாம். போட்ட உடனே மேலே வந்துச்சுன்னா ஆயில் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், மேலே வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போது ஒரு ஓரமாக நம்ம விட்டுட்டு வரலாம். போடும்போது கோணல் மூணலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது வெந்து மேலே வரும்போது அழகாக ரவுண்ட் ஆகிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓரமாகவே விட்டுட்டு வாங்க, அப்போ தான் நம்மளுக்கு இடம் போதுமான அளவு இருக்கும். கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் இருக்கட்டும். அப்புறம் சிம்மில் வச்சு ஃபாஸ்ட்டில் வச்சு, சிம்மில் வச்சு ஃபாஸ்ட்டில் வச்சு அந்த மாதிரி தான் வேக வைக்கணும். ஏன்னா இது வந்து அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது. இப்போ நான் சிம்மில் வைக்க போகிறேன். திருப்பி கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டில் வச்சு அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டு கலராக கொஞ்சம் டார்க்காக, கோல்டை விட கொஞ்சம் டார்க்காக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபாஸ்ட்டில் வச்சாச்சு ஸ்டவ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டது, அதுக்கப்புறம் செகண்ட் போட்டது இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோன்னா அது அழகாக நம்மளுக்கு பாயில் குக் ஆகிடும். நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். கொள்ளன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் அது நம்ம எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். அது எந்த பதத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பார்க்க ரொம்ப மாவு தண்ணியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஒன்று கூட வெந்து போகலை. பாருங்கள், பிரிஞ்சு போகலை. நம்ம எப்படி போட்டோமோ அப்படி தான் இருக்குது. ஒன்று கூட பிரிஞ்சு போகலை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்குது. கலரு மணமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் கோல்டனை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ஆனதுக்கப்புறம் நான் எடுக்க போகிறேன். நான் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக மாஷால்லாம் ஒன்றோட ஒன்றும் ஜாயிண்ட் ஆகாமல் எப்படி ஸ்ப்ரெட் ஆகாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்கள் முன்னாடி போட்டது இப்போ தான் நான் திருப்பி போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுன்னு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆயில் இறதுக்கு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம இந்த பிளேட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறின உடனே நம்ம வந்து ஒரு பாத்திரம், மூடி போட்ட பாத்திரம், கேட்டில்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஆறினதுக்கப்புறம் அதில் போட்டு மூடி வச்சோன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாஷால்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சூப்பராக என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இது வந்து 1 கிலோ சோஜி 1 கிலோ சர்க்கரை, அதனால் 60 பீஸ் வந்திருக்கு. பாருங்கள், இதில் 35 இருக்குது, இதில் 25 இருக்குது, டோட்டலாக 60 பீஸ் வந்திருக்கு. 1 கிலோ சோஜி 1 கிலோ சர்க்கரைக்கு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது. சேம் டைம் சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசி நேரத்தில் ஒரு 2 எடுத்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சோன்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.